ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்த மனிதனாய் யோனா ஐயா இருந்ததினால் அவர் நினிவேயை விட்டு தர்ஷீசுக்கு போனார். அவர் செய்தது தவறுதான், தீர்க்கதரிசி தான், ஆனால் ஒரு தவறு செய்தார். தீர்க்கதரிசி தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவர் வாழ்க்கையில் இந்த தவறை அனுமதித்தார். அவர் தவறு செய்து சொன்னதினால்தான் நம்மால் இந்த தவறை இனி செய்யாமல் வாழ முடிகிறது. இவர்கள் எல்லாம் தவறு செய்வதும், கர்த்தர் வேதகால பரிசுத்தவான்கள் தவறு செய்வதும், அதனால் தண்டனை பெறுவதும் அதுவும் ஒரு ஊழியம்தான். அவர்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கிற நாம் ஆயிரக்கணக்கான பேர் தவறு செய்யாமல் இருக்கிறோம் அல்லவா? இதுவே அவர்கள் செய்த ஊழியம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னும் ஆவியை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கெனசரேத் ஊர் சம்பவத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அதில் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்குள் இருந்த, அதாவது பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் கல்லறைக்குள் இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு நடந்து வருகிறார், சீஷர்களுடன் வருகிறார். அவர் மனித அவதாரத்தில் இருந்த பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த உண்மையான சம்பவம் இது. அவர் வரும் பொழுது கர்த்தரை பார்த்த உடனே அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள், அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் என்றால், கற்களை எடுத்து, கூர்மையான ஆயுதங்களை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அவன் மிகவும் அருவருப்பான நிலையில், அவன் யாராலும் அவனை கட்டி போடவோ ஒரு இடத்தில் வைக்கவோ முடியாது, சுடுகாட்டிலேயே எப்பொழுதும் இருப்பான். அப்படியான ஒரு மனிதனாய் இருக்கிறான். அதாவது இறந்தவர்களின் ஆவி, பல பொல்லாத ஆவிகள் அவனை பிடித்திருந்திருக்கிறது. கர்த்தரை கண்டதும் அந்த மனிதனுக்குள் இருந்து எல்லா ஆவிகளும், இதில் இன்னொரு காரியங்களை நாம் பல காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவி நுழையும் பொழுது அந்த ஆவிகளுக்குள் இருக்கிற பிரச்சனையினால் ஒன்றோடொன்று சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கும். பொல்லாத ஆவிகளின் குணம் அது. அதனால் அந்த மனிதனுடைய மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களால் தூங்க முடியாது, அப்படிப்பட்ட மனிதர்களால் நிம்மதியா இருக்க முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள். இதே நிலையில்தான் அந்த மனிதன் இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை கண்டதும் அந்த பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் இருந்து பேசுகிறது. உமக்கும் எனக்கும் என்ன, என்னை துரத்துவீரானால் பன்றி கூட்டத்திற்குள் அனுப்புங்கள் என்று. அதே போல கர்த்தர் சொன்னார், போங்கள் என்றார். இவைகள் கேட்டன, கர்த்தர் போங்கள் என்றார். முக்கியமான காரியம், அவைகளுக்கு இரக்கம் காட்டவில்லை கர்த்தர். பன்றிகளுக்குள் போனாலும் அவைகள் பிழைக்காது, இன்றே அது பாதாளத்திற்கு செல்ல போகிறது என்று அறிந்து, கர்த்தர் அறிந்ததினால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா மிருகங்களையும் மனிதர்களையும் பொல்லாத ஆவிகளையும் அறிந்தவர், சிருஷ்டித்தவர் எல்லாம் அவர்தான். அதனால் அவருக்கு தெரியும். அதனால் எப்பொழுதும் இந்த இடத்தில் தவறான காரியங்களாய் நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சம்பவத்தை சரி என்ற வார்த்தையை அங்கு பயன்படுத்தவில்லை ஆண்டவர், போங்கள் என்று மட்டுமே சொன்னார். சரி என்றால் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு சம்மதித்ததாய் ஆகிவிடும். அது அப்படி அல்ல. கர்த்தர் சொன்னார், போங்கள் என்றார். அங்கு போனாலும் நீ பிழைக்க போவதில்லை, அழியதான் போகிறாய், போ என்று சொன்னார். காரணம், இந்த சம்பவம் நடக்க வேண்டியது என்பது கர்த்தருடைய திட்டமாய் இருந்தது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாகவும், ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் இந்த சம்பவத்தை நடத்தி காண்பித்தார். அதாவது பிசாசுகள் என்று உண்டு என்றும், அவைகளை துரத்த முடியும் என்றும், மனிதர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றும், மிருகங்களுக்குள்ளும் பொல்லாத ஆவிகள் நுழையும் என்பதையும், பலவித ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த வேத பகுதியை தியானித்தால் போதுமானது. பல காரியங்களை நாம் புதையல்களாக பெற்றுக்கொள்ளலாம், பலவித ஞானங்களை அந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படியானால் அந்த பன்றிகளின் மரணத்திற்கு பின்பு என்ன நடந்தது? அந்த பன்றிகளின் ஆவி போகும்போது பாதாளத்திற்குள் பொல்லாத ஆவிகளும் சென்று அடங்கியது. இப்பொழுது அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டான். அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன சொல்லுகிறார்? நான் ஆண்டவரே, அதாவது நன்றாக உடை உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நானும் உம்முடன் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மனிதனே சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது கர்த்தர், வேண்டாம்,
நீர் திரும்பி போய் உம்முடைய ஊரில் இரும் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், அந்த மனிதன் ஊழியம் செய்யவே தேவையில்லை. ஏனென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு எப்படி கூட்டம் வந்ததோ அது போல அந்த ஊருக்கு திரும்பி சென்ற பின் அந்த மனிதனை பார்க்க சுற்றிலும் பல ஊர்களிலிருந்து அந்த மனிதனை பார்க்க ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள். இப்படி நடந்ததாமே என்று விசாரித்து எல்லோரும் பார்க்க வந்து அந்த மனிதனை பார்த்து மனம் திரும்பியவர்கள், பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை சேர்ந்தவர்கள் பலர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனுடைய ஊழியமே அந்த மனிதன் அனுபவித்த அந்த அற்புதம் தான். அந்த துன்பத்திலிருந்து விடுதலாகி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்த மனிதராய் அந்த மனிதனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இப்படியாக அந்த மனிதனை பார்ப்பதற்கே பல பேர் வந்து பார்த்து மனம் திரும்பி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் இந்த இடத்தில் வெளிப்பட்டார். கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் தான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது நமக்கு பரிசுத்த பயம் உண்டாகிறது. பயம், பரிசுத்த பயம், அது கர்த்தரிடத்தில் நம்மை சேர்க்கும். கர்த்தர் மேல் நமக்கு அன்பை கொடுக்கும். கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசித்து சேர நமக்கு அது உதவும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும். கர்த்தருடைய 7 ஆவிகளும் மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகள் அல்லவா? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் 2 சாட்சிகள் எழும்புவார்கள் என்றும், அவர்கள் 2 சாட்சிகளாய் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகள். கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அவர்கள் 3.5 வருடம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். கடைசி காலத்தில் எழும்பி கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்படும், 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் காலத்தில் இது நடக்கும். அப்பொழுது 3.5 வருடம் தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு 3.5 வருடம் இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உலகெங்கும் இவர்களை சேர்ந்து 2 கூட்டத்தாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உலகெங்கும் நடக்கும். அப்படி இந்த காரியம் நடந்த பின்பு, 3.5 வருடம் முடிந்த பின்பு, பொல்லாத பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில். அந்த பொல்லாத ஆவி அவர்களை கொன்று போடும். அவர்கள் எருசலேமில், கர்த்தருடைய ராஜாவின் மகாராஜாவின் நகரத்தில், எருசலேமில் வீதியில் அவர்களுடைய சரீரங்கள் கிடக்கும். அப்படியே வைத்திருப்பார்கள், எடுத்து அடக்கம் பண்ண மாட்டார்கள். 3.5 நாட்கள் அந்த சரீரங்கள் அப்படியே எருசலேமின் வீதிகளில் கிடக்கும். 3.5 நாட்களுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரோடு மீண்டும் எழும்புவார்கள். இதை பார்த்து அநேகர் பயந்து நடுங்குவார்கள். இந்த சம்பவம் இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது. நம்முடைய ஆயுட்காலங்களில் இது நடப்பதற்கு வாய்ப்புண்டு, நிச்சயம் நடக்கும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் நடக்க போகிறது. கர்த்தருடைய 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு இஸ்ரவேலில் எருசலேமில் அதற்கான ஆயத்த பணிகளை செய்து 40 வருடங்களாக காத்திருக்கிறார்கள். அந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு இடம் தேவைப்பட்டு இடத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்படி தேவாலயம் கட்டப்படும் பொழுது அதற்கு ஆயத்தங்கள் மிக வேகமாக செய்வதற்கான ஆயத்தங்களை வைத்திருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் அதை கட்டிவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தேவையான எல்லா பொருட்களையும் சவதரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா எப்படி சாலமோன் ராஜா ஆலயம் கட்டுவதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரோ அதே போன்ற நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 40 வருடங்களாக எல்லா பொருட்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளை வெளிப்படும் நேரம் அதை அவர்கள் செய்வார்கள். 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் இந்த உலகத்தில். அப்பொழுது அது கட்டப்பட்ட பின்பு இந்த 2 சாட்சிகளும் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதன் பின்பு தொடர்ச்சியாக இந்த காரியம் நடக்கும். இப்படி அந்த 2 சாட்சிகளும் உயிரோடு எழும்பி வரும் பொழுது இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள் உண்டு. இந்த 2 பேரும் 2 சாட்சிகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இவர்களை சேர்ந்த இவர்களை போன்ற 2 கூட்ட ஜனங்கள் உலகெங்கும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கும் இதே ஆபத்து நேரிடலாம்.
அவர்கள் உயிர் தெழும்பும் போது அந்த 2 சாட்சிகளும் உயிர் தெழும்பி அவர்கள் நேராக பரலோகத்துக்கு ஏறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் போவார்களானால் அவர்களோடு கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரகசிய வருகைக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் சேர்ந்தே அதே நேரத்தில் போவார்கள். கர்த்தருடைய வருகையின் போது, அதாவது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடுவானத்தில் கர்த்தரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இந்த 2 சாட்சிகள் போகும் அதே நாளில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த சம்பவம் நடக்கும்னா 2 சாட்சிகள் உயிரோடு எழும்பும் நாள். அவர்கள் கொல்லப்பட்டு 3.5 நாட்கள் பூமியிலே அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டு வீதியிலேயே கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவார்கள். அப்படி இருந்து கடைசியில் உயிர் திரும்ப போகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க வேண்டும், ராப்சரில் போக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். விரும்பாதவர் யாருண்டு? ஆனால் அதற்காக ஆயத்தப்பட நாம் விரும்புகிறோமா? அதற்கான செயலில் இறங்குகிறோமா? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்ற ஆராய்ச்சியை விட்டுவிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கட்டும், கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்கட்டும், அது வேதத்தில் சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத காரியங்களை நாம் அதை நோக்கி போய்கொண்டிருப்பதை விட ஆயத்தமாய் இருந்தால் நமக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ளப்படுவோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஒரு மகன் தன் தகப்பனுக்கு மரியாதை செலுத்துகிறான். ஒரு ஊழியக்காரன் தன் முதலாளிக்கு மரியாதை செலுத்துகிறான். நான் தகப்பனானால் என்னுடைய கனம் எங்கே? எனக்கு மரியாதை எங்கே? நான் முதலாளி ஆனால் எனக்கு மரியாதை எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். இது ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிறார். நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? தகப்பன் என்றால் மரியாதை கொடுக்க வேண்டும். நான் முதலாளி என்றால் எனக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். தகப்பனாக நினைத்து மரியாதை கொடுப்பதும் இல்லை, முதலாளியாக நினைத்து எனக்கு பயந்து நடப்பதும் இல்லை. எங்கே எனக்கு பயப்படுகிற பயம் என்று கேட்கிறார். என்னை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஆசாரியர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எப்பொழுது உண்மை அசட்டை பண்ணினோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், நீங்கள் கொடுக்கிற பலிகள் பரிசுத்தமானதா இல்லை. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும். ஆபிலேயா காணிக்கை படைத்தது போல நம்மிடத்தில் இருக்கிற சிறந்ததை எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காயினை போல கொடுக்க கூடாது. கர்த்தரை நேசித்து நாம் கொடுக்கும் காணிக்கை கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். நாம் அன்பில்லாமல் கடமைக்கு கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் மனப்பூர்வமாய் கொடுக்காததை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எப்பொழுது கர்த்தாவே நாங்கள் உண்மை அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து நடப்பது அதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் சொல்லக்கூடாத, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால் என்ன பிரயோஜனம், அதனால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லாதே. அது கர்த்தருக்கு கோபம் ஊட்டும். அது எப்படி பலன் இல்லாமல் போகும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அதற்குரிய நிச்சயமான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் இன்று வரை. அப்படி இருக்க நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதனால் என்ன பலன் என்று சொல்லிவிட்டு போக கூடாது. இது மகா பெரிய தவறு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால் நிச்சயம் பலன் உண்டு, பலன் இல்லாமல் போகாது. நாம் கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து வாழ வைக்கிறார். அவர் அன்புள்ளவர், அவர் நீதி உள்ளவர். தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவருக்கு ஆசீர்வதிக்க தெரியும், அவர்களை பாதுகாக்க தெரியும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு குறைவும் வராது. கர்த்தர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் தருவார், பரிபூர்ணமாய் தருவார். ஒரு நாளும் குறைவாய் அளக்கிறவர் அல்ல கர்த்தர். நிறைவாய் சம்பூரணமாய் சரிந்து விழும்படி
அளந்து கொடுங்கள் என்று நமக்கு சொன்னவர், அவர் ஆசீர்வாதத்தை அப்படிதான் நமக்கு அளந்து கொடுக்கிறார். ஒரு குறைவும் நமக்கு வராது. கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு பலனை தரும். அதனால் பலனில்லை என்று சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு எந்த காணிக்கை கொடுத்தாலும் எதை செய்தாலும் சிறந்ததை எடுத்து கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். முதலில் அன்பு, நம்மை நாம் செலுத்த வேண்டும். அன்பு கூர்ந்து நம்மை காணிக்கையாக படைத்து, அதன் பின்பு நம்மிடத்தில் இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய கண்களில் அது பிரியமாய் இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தால் நமக்கு என்ன நடக்கும் என்று ஏசாயா 54:14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு காரியம், பல ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியம், பயம் இல்லாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயத்தின் ஆவி உன்னை தொடாது என்று பொருள். பொல்லாத பயத்தின் ஆவி. பொல்லாத ஆவிகள், பல ஆவிகள் உண்டு. வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகாயாவின் காலத்தில் பொய்யின் ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தன ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பயத்தின் ஆவி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பலவிதமான பொல்லாத ஆவிகள் இருக்கும் பொழுது இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் நம்மிடமிருந்து விலக்கி விடுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த பயத்தின் ஆவி விலகி போகும். கர்த்தர் இதை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். பயம் பொல்லாதது. மிக பெரிய காரியங்களை இந்த பூமியில் அமைதியாக ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறது. பயமுறுத்தி பொல்லாதவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி, துன்பப்படுத்தி, பாவ வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டால் போதும், பொல்லாத ஆவிகள் அவனுக்கு சொல்லும், நீ பாவி, இந்த பாவத்தை செய்திருக்கிறாய், இதை நான் வெளிப்படுத்தி விடுவேன், இல்லாவிட்டால் இதையும் செய் என்று தொடர்ந்து அவனை பாவம் செய்ய வைக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை பொல்லாதவன் மட்டுமே செய்வான். பொல்லாத ஆவிகளின் குணங்களாய் இருக்கிறது, பொல்லாத மனிதர்களின் செயலாகவும் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு பயப்படாமல் தூக்கி எறிந்து, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு, நான் மனம் திரும்புகிறேன் என்று மனம் திருந்தி, இன்று முதல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை விட்டு ஒழித்து மனதை திருப்பி கர்த்தரிடமாய் சேர்வோம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்வோம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்பட தொடங்கினால் வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்குவோம். வேதம் வாசித்து தினமும் வேதம் வாசிக்க வேண்டும் என்ற பயம் வரும். இல்லாவிட்டால் நமக்குள் பாவம் வரும். பாவம் வந்தால் நியாயத்தீர்ப்பு வரும். நமக்கு கஷ்டம்தான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. அதனால் தினந்தோறும் வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு இருக்கும். அப்பொழுது நாம் பரிசுத்தம் எது, பாவம் எது என்று தெரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். அதனால் பாவத்திற்கு விலகி ஓடிவிடுவோம். நமக்கு அந்த பரிசுத்தத்தை கேட்ட ஒரு பயம் வரும். பரிசுத்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது நடுங்க பண்ணாது நம்மை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் ஐயோ என்று பயப்படுவது அது அல்ல. பயங்கரமான தோற்றத்துடன் காட்டுவது அல்ல. அப்படி அல்ல. கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தால் கர்த்தர் நம்மை அடிப்பார். நமக்கு தண்டனை வரும், வியாதி வரும், துன்பம் வரும், போராட்டம் வரும். அதனால் நாம் அதை செய்யக்கூடாது என்ற உணர்வுள்ள நிலைதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதியாகம காலத்திலிருந்து வேதம் முழுவதும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். அவர்களுடைய பயம் மிக நல்வழியில் அவர்களை வழிநடத்தி அவர்களை பரிசுத்தவான்களாக்கி இன்று பரலோகத்தில் வைத்திருக்கிறது. யோசேப்பையா கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகினார். போத்திபார் வீட்டில் அவருடைய மனைவி பாவம் செய்ய தூண்டிய பொழுது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தர் என்னை தண்டிப்பார், நான் தவறு செய்ய மாட்டேன் என்று விலகி ஓடிய மனிதன். அதி நிமித்தம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு மிக பெரிய நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாகி அப்பொழுது அவர் சிறையிருப்புக்கு போனார் என்றாலும் அதன் பின்பு அவருடைய காலம், அவருடைய பரிபூரண நிலை அடைந்த பின்பு கர்த்தர் அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். துன்ப காலம் கொஞ்ச நாள் தான், அது ஓடி போய்விட்டது. யோசேப்பையா மீட்கப்பட்டார். அவருக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. பல இடங்களில் நாம் பார்க்கலாம்.
பல எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இது இருக்கிறது. ஒருவரிடத்தில் மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும். எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களே பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். தானியேல் ஐயா, அனனியா, மிஷாவேல், அசரியா என்ற 4 வாலிபர்களும் அந்த ராஜாவினால், நேபுகாத்நேச்சார் ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு அரசவையில் இருந்த பொழுது பொல்லாத ஆவிகளுக்கு படைக்கப்பட்டு அவர்கள் பொல்லாத ஆவிகளுக்கு படைக்கப்பட்ட பலியிடப்பட்ட மிருகங்களை சமைத்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள். அதாவது அங்கிருக்கிறவர்களுக்கு சிறப்பான உணவாய், சிறப்பான விருந்து தினந்தோறும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அது அவர்களுடைய பொல்லாத ஆவிகளுக்கு பலியிடப்பட்ட மிருகங்களின் மாமிசமாய் இருந்தது. அவைகள் பலியிடப்பட்டவை, பொல்லாத ஆவிகளுக்கு பலியிடப்பட்டவை என்பதை அறிந்ததினால் இவர்கள் 4 பேரும், தானியேல், அனனியா, மிஷவேல், அசரியா, இந்த 4 பேரும், அதை நாங்கள் புசிக்க மாட்டோம், எங்களுக்கு அவைகள் வேண்டாம், காய்கறி, பருப்பு போன்ற இயற்கை உணவுகளை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள். அப்படி இருக்க அவர்களுடைய எல்லா வாலிபர்களும் கூடி வரும் பொழுது இவர்களே ஞானத்திலும் அழகிலும் பலத்திலும் சகல வடமைகளும் நிறைந்தவர்களாய், மற்றவர்களை விட 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் அந்த ராஜா கணக்கிட்டார். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்ததினால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் செயல்பட்டதினால் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருந்து அந்த தேசத்தின் அதிபதிகளாய் மாறினார்கள். சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த வாலிபர்களாய் இருந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை குறுகிய காலத்தில், மிக குறுகிய காலத்தில், ஓரிரு வருடங்களிலேயே அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை, அந்த தேசத்தின் அதிபதிகளாக, மிகப்பெரிய அதிபதிகளாக மாற்றப்பட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனை உயர்த்தும். எஸ்தர் ராஜாத்தி கூட மொர்தகாய், தன்னுடைய அண்ணனான மொர்தகாயின் வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதினால் அந்த தேசத்தில் ராணியாக நிலைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் நேரிடவில்லை. ராஜாவின் முன்பாக அழைப்பில்லாமல் சென்றபோது கூட அவருக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அது மட்டுமல்ல, எஸ்தருக்கு விரோதமாகவும் யூதர்களுக்கு விரோதமாகவும் செயல்பட்ட சத்துருக்களையும், மற்ற அவரோடு சேர்ந்த அந்த பொல்லாதவனோடு சேர்ந்த, அதாவது ஆமானையும் ஆமானோடு சேர்ந்த கூட்டத்தையும் அழித்து போட்டார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய நற்காரியங்களை எஸ்தர் ராஜாத்தி பெற்றுக்கொண்டார் கர்த்தரிடத்திலிருந்து. இது மிகப்பெரிய சந்தோஷமான காரியமா இருக்கிறது. காரணம், அண்ணனும் தங்கையுமாக மொர்தகாயும் எஸ்தரும் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டார்கள். அதன் விளைவு நற்காரியங்களை பெற்றார்கள். மொர்தகாயும் தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார். இப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகுந்த நன்மையை நமக்கு கொண்டு வரும். நம் வாழ்க்கையில் மிக உயர்வை நமக்கு கொண்டு வந்து தரும். இப்படி எல்லா பரிசுத்தவான்களை குறித்தும் நாம் கவனித்து பார்க்கலாம். இதில் ஒரு சிறு காரியத்தை பார்க்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசி மிகப்பெரிய பரிசுத்தவான். அவர் தவறானவர் கிடையாது. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொன்ன பின்பு அவருடைய பரிசுத்தத்தில் குறைவு கண்டுபிடிக்க கூடாது. அவர் மனிதன், ஆனால் அவர் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றவர். அவர் பரிசுத்தமானவர். இப்படி இருக்க அவர் நினிவே மக்களின், கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா ஐயா தர்ஷிஷுக்கு போனார். காரணம், யோனா ஐயாவுக்கு நினிவே மக்களின் மேல் பயம். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்றும், கர்த்தர் அவர்களை தண்டிக்க மாட்டார் என்றும், கர்த்தருடைய இரக்கத்தை நன்கு அறிந்தவர், கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்த மனிதனாய் யோனா ஐயா இருந்ததினால் அவர் நினிவேயை விட்டு தர்ஷிஷுக்கு போனார். அவர் செய்தது தவறுதான், தீர்க்கதரிசி தான், ஆனால் ஒரு தவறு செய்தார். தீர்க்கதரிசி தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவர் வாழ்க்கையில் இந்த தவறை அனுமதித்தார். அவர் தவறு செய்து சொன்னதினால்தான் நம்மால் இந்த தவறை இனி செய்யாமல் வாழ முடிகிறது. இவர்கள் எல்லாம் தவறு செய்வதும், கர்த்தர் வேதகால பரிசுத்தவான்கள் தவறு செய்வதும், அதனால் தண்டனை பெறுவதும், அதுவும் ஒரு ஊழியம்தான். அவர்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கிற நாம்
ஆயிரக்கணக்கான பேர் தவறு செய்யாமல் இருக்கிறோம் அல்லவா? இதுவே அவர்கள் செய்த ஊழியம். யோனா ஐயா தவறு செய்தார். அப்பொழுது என்ன நடந்தது? மீனினால் விழுங்கப்பட்டு மீன் வயிற்றுக்குள் சென்றார். 3 நாள் ஜெபித்தார். அங்கிருந்து கர்த்தரால் விடுதலையாக்கப்பட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் தாமாக முடிவெடுத்தார் அந்த இடத்தில், நினிவேக்கு போகாமல். அது அவர் செய்த தவறுதானே. கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்த தீர்க்கதரிசியாய் அவர் இருந்திருக்கிறார். கர்த்தரோடு அன்பாக மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நினிவேயின் ஜனங்களை 1,00,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் இவ்வளவு பேரை அழிக்க மாட்டார் என்று அவர் புரிந்து வைத்திருக்கிறார். கடைசியில் அவர் நினைத்தது போல்தான் கர்த்தர் யோனாயா சொன்னது போல அவர் நினைத்தது, அவர் கணித்தது மிக சரியாக தான் இருந்தது. நினிவேயை அழிக்கவில்லை. இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய் என்பது போல நடந்தது அங்கு. ஆனால் 100 வருடங்களுக்கு பின்பு நினிவே அந்த சந்ததியார் காப்பாற்றப்பட்டார்கள். அடுத்தடுத்து வந்த சந்ததியார் அழிக்கப்பட்டார்கள். யோனாயா சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. அவர் நினைத்தது போல கர்த்தர் அவரை அழிக்காமலும் அந்த சந்ததியாரை விட்டு வைத்தார். எல்லாம் மிக சரியாக அமைந்தது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம் ஆண்டவரை தவிர வேறு யாரால் முடியும்? அவர் சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று. கர்த்தர் சொன்ன காரியமும் நிறைவேறிற்று. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார் என்றால் கண்டிப்பாக அங்கு ஒரு நல்ல விளைவு ஏற்படும். நன்மை நடக்கும் என்பதினால்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். மனம் திரும்புவார்கள் என்று தெரிந்துதான் கர்த்தர் அனுப்புகிறார். அதனால் கர்த்தர் நம்மை ஊழியத்திற்கு அனுப்பினால் அந்த இடத்திற்கு நிச்சயம் போக வேண்டும். நிச்சயமாக அந்த இடத்தில் பலன் உண்டாகும். ஆத்தும ஆதாயம் நிச்சயமாக உண்டாகும். அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்து ஊழியக்காரர்கள் செயல்பட வேண்டும். முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, எல்லாவற்றையும் புரிந்து அறிந்தே செயல்படுவேன் என்று சொல்லக்கூடாது. நமக்கு புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. கர்த்தர் சொன்னால் அதை செய்து விட வேண்டும். அது ஏன், எதற்கு என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நமக்கு புரியவில்லை என்றால் விட்டு விடுவோம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்துவிட்டு நாம் வேலையை பார்ப்போம். நாம் சாதாரண ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள் என்கிற உணர்வு தேவை. கண்மூடித்தனமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே சிறந்தது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உடையது. இப்படியாக தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். யோனாயா பயந்து நடக்காததினால் அது அவருக்கு ஒரு ஆபத்து வந்தது. அதன் பின்பு அவர் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் ஊழியத்தை அவர் செய்து முடித்து விட்டார். கொஞ்சம் தடுமாறினார் என்றாலும் மீண்டும் செய்து முடித்து விட்டார். அதனால் யோனாயாவை எல்லோரும் குற்றவாளியாக பார்க்க கூடாது. அவர் தீர்க்கதரிசி, பரிசுத்தவான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டுதான் நாம் வருகிறோம். அவரும் அப்படிதான். பிறப்பிலேயே அவர் பரிசுத்தவானாய் பிறக்கவில்லை, மனிதராய் பிறந்தவர் தான். கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர். இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்வதற்காக, நாம் சிறப்பாய் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக. சரி, இப்படியாக நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்ய முடியும். பல எதிர்ப்புகளையும் பல காரியங்களையும் பல தீமைகளை விட்டு விலகி நம்மால் சிறப்பாய் செய்ய முடியும். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றும் என்றும் என்றென்றும் நித்திய ஜீவனில் ஒன்றாய் வாழ்வோம். கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய அன்போடு கர்த்தரோடு வாழும் வாழ்க்கைக்கு எதை வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தில் தியாகம் செய்யலாம். இவ்வுலகத்தில் நாம் எதை இழந்தாலும் பரவாயில்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. இவ்வுலகம் எல்லாம் மாயையானது. இவ்வுலக இன்பங்கள் எதுவும் நிரந்தரமானதல்ல, உண்மையானதல்ல, முழுமையானதும் அல்ல. காற்று குமிழை போன்றது. இன்று நன்றாக தோன்றும், நாளை அது மாறி போகும். நம்புகிற மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், எல்லாம் மாறி போகும். எதையும் நாம் முழுமையாய் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இவ்வுலக இன்பங்களை அற்பமாய் எண்ணி பரலோகத்தில் நிச்சயமான, நிரந்தரமான, உண்மையான பரிசுத்த வாழ்வை பங்கடைய ஆயத்தமாகும். ஏசாயா 11:2 பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் 7வது ஆவியை குறித்து பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னும் 7வதாக சொல்லப்படுகிற இந்த ஆவிதான் மனோரா குத்து விளக்கில் மைய பகுதியில் இருக்கிற அந்த விளக்கு தண்டை குறிக்கிறது. மனோரா ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த குத்து விளக்கின் பெயர். அந்த குத்து விளக்கை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது
அதன் மைய பகுதி கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கிறது. அந்த மைய பகுதியிலிருந்து 2 புறமும் 3 கிளைகள் இருக்கும். அதுதான் இந்த 6 ஆவிகளையும் ஏற்கனவே தியானித்த 6 ஆவிகளை குறித்தான விளக்கங்கள் அவை. அதாவது மைய பகுதியில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே இந்த 6 ஆவிகளையும் நமக்கு கொடுக்கிறார். அவரே ஆளுகை செய்கிறார் என்று 2ஆம் வசனம் ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷகுமாரனாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:1 ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அதாவது துளிர் என்று சொல்லப்படுவதும் கிளை என்று சொல்லப்படுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஈசா என்பவர் தாவீது ராஜாவின் தகப்பனாய் இருக்கிறார். தாவீது ஐயாவின் வம்சத்தில் வந்தவர். இந்த இடத்தில் அவருடைய யூத குலத்தை, யூத கோத்திரத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் வம்சம், யூதா கோத்திரம், ஈசாயின் சந்ததி. இப்படிப்பட்ட இந்த சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருப்பார். அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது ஒரு உண்மையை நிச்சயம் சொல்ல வேண்டும். கொஞ்சம் பயமும் நடுக்கமும் வருகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய காரியங்கள், இந்த 7 ஆவிகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியா இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்க, நம்மை பலப்படுத்த, ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் பயன்படுத்த இந்த பயமானது பரிசுத்த பயமாய் இருக்கிறது. சந்தோஷப்பட வேண்டிய பயமாய் இருக்கிறது. சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பயத்துடனும் நடுக்கத்துடனும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயமாய் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்கு நடக்க போகிறது என்றால் அதற்கு நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் அதில் ஒரு சிறு பயம் இருக்கும். அது போல திடீரென்று ஒரு பதவி கிடைத்தாலோ, பொதுவாக பெண்கள் திருமணம் ஆகும் பொழுது, திருமணம் என்றால் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் அதில் பயமும் இருக்கும். பயத்துடன் தான் ஒரு மணப்பெண் தன் கணவனை கைப்பிடிப்பார். அந்த சந்தோஷமான காரியம் தானே திருமணம் என்பது. அது போல கர்த்தருடைய ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள, நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அது நமக்குள் எப்படி செயல்படுவார் என்று தெரிந்து கொள்ளும் போது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. சந்தோஷம் என்ற ஒற்றை வார்த்தை போதாது. மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு புரிகிறது. ஆனாலும் அதில் ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. பரிசுத்தம் அல்லவா அது நிமித்தம். இப்பொழுது இதை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் அவரை நிரப்பி இருந்த போது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதே போல இனி நமக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தும் சற்று ஆழமாய் தியானிக்க போகிறோம். முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததினால் அவர் முதலில் 30 வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். யோவானையாவினிடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். அப்படி அவர் எடுப்பதற்கு அதுவரைக்கும் அவர் தன்னுடைய குடும்பத்தில், தன் வீட்டில், தன் தாய்க்கும், தன் சகோதர சகோதரிகளுக்கும், தங்கைகளுக்கும், தம்பிகளுக்கும் வேலை செய்து உழைத்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் யோசேப்பு ஐயா, அவருடைய தகப்பன், வளர்ப்பு தகப்பன் இறந்து விட்டார் அதற்கு முன்பாகவே. 30 வருடம் இருந்தவர் திடீரென்று 30வது வயதில், ஏனென்றால் தேவன் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்திருப்பார், சொல்லி இருப்பார், நீர் வந்து வேலை ஊழியம் செய்ய வேண்டிய காலம் வந்தது என்று. அதை அறிந்து அவர் நேராக வந்து யோவான் ஸ்நானகன் ஐயாவின் இடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். முறைப்படி செய்ய வேண்டிய நியமங்களை தவறாமல் செய்யும்படியாக ஞானஸ்தானம் எடுக்கிறார் யோர்தான் நதியில். அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும் போது யோவான் ஐயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்த அதே காரியத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் அபிஷேகம் பண்ணினார். முறையாய் அப்படியே வந்து அமர்ந்தார். புறா வந்து அவர் மேல் வந்து இறங்கியது. அது புறாவை போல, புறா அல்ல, புறாவை போல பரிசுத்த ஆவியானவரே அவர் மேல் வந்து தங்கினார். அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர்.
அதாவது மனோரா குத்துவிளக்கு சொல்லக்கூடிய அந்த நடு மையத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், அவரே 7 ஆவிகளையும் கொடுக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர் ஆளுகை செய்கிறவர் நமக்கு கொடுத்து. இப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்தும் பொழுது ஒரு சில காரியங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வீட்டில் அவர் வேலை செய்யும் பொழுது கொடுக்கப்படவில்லை. ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்திற்கு வரும்பொழுதுதான் அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மனோரா ஆசாரிய பணி செய்கிறவர்களே அந்த இடத்தில் போக முடியும். அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதினால் அது ஊழியக்காரர்களுக்கு என்று நாம் முழுவதும் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரகாரத்திற்கும் இடையில் திரைச்சிலை தொங்கும். மனோரா குத்து விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கின் வெளிச்சம் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நடு மைய பகுதியில் இருப்பவர்களுக்கு தான் அந்த வெளிச்சம் தெரியும். வெளியில் இருப்பவர்களுக்கு, பிரகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாது. ஒரு அகல் வெளிச்சம், அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இது முழுக்க முழுக்க ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தருடைய 7 ஆவிகள். ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படி என்றால் ஊழியக்காரர்கள் மட்டும் இந்த செய்தியை பார்க்க வேண்டுமா, தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று நினைக்க கூடாது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாய் சீஷர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அதனால் எல்லோரும் இந்த வார்த்தையை தியானித்து இந்த செய்தியை, அதாவது கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பலர் ஊழியர்கள் சொல்லுகிற எல்லா செய்திகளையும் கேட்டு ஊழியத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஊழியம் செய்வதற்கு முன்பாக இதை நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஆவியை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஊழியம் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் மிக சரியாக துல்லியமாக நம்மால் செய்ய முடியும். இதை நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக, கர்த்தர் மேல் புறாவை போல இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அதாவது மார்க் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் லூக்கா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார் என்றும் வனாந்தரத்திற்கு அனுப்பினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆவியானவர் தான் வனாந்தரத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு போகிறார். இந்த காரியம் சூப்பர் நேச்சுரல் பவரா இருக்கிறது. மத்தேயு 4:1 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் எடுத்துக்கொள்ள போகப்பட்டு வனாந்தரத்தில் 40 நாள் தங்கி இருக்கிறார். அங்கு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அநேகம் வருகிறது. 40 நாள் உணவில்லாத ஒரு இடத்தில் போய் தங்கி இருந்திருக்கிறார். அங்கு என்ன இருந்தது? தண்ணீர் இருந்ததா? எதுவும் தெரியவில்லை. வனாந்தரத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் கொண்டு போகப்பட்டார். இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல வேதாகமத்தில் இன்னொரு காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிப்போம். வேதகால பரிசுத்தவான்கள் பலருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இது போன்ற யோவான் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைந்து அவர்கள் நடுவே இருந்து தேவாலயத்திலிருந்து விலகி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மறைந்து என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அதற்குரிய காரியங்களை சற்று நாம் தியானித்து பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் படித்து கூட பார்க்கலாம். ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த தேவாலயத்திலிருந்த யூதர்களோடு பேசுகிறார். கடிந்து கொண்டு அவர்களுடைய அறியாமையும் மனதில் ஒரு பரிசுத்தம் இல்லாமலும் உண்மையை உணராமலும் அவர்கள் இருப்பதை பார்த்து யூதர்களை கடிந்து கொள்கிறார். அதை பார்த்ததும், கண்டித்து பேசியதும் அவர்கள் எப்படியாவது ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து பலவிதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழ்ந்தால் அவன் மரணம் அடைவதில்லை, மரணத்தை பார்க்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டதும் அவர்களுக்கு மிகவும் கோபம் வருகிறது, தேவாலயத்தில் இருந்தவர்களுக்கு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு ஊழியக்காரர் என்றே பார்த்திருக்கிறார்கள்.
மனுஷகுமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சாதாரண மனிதனை பார்ப்பதைப் போலவே ஆண்டவரையும் பார்த்து கொண்டு அப்படியே அவர்கள் நினைத்து கொண்டு நம்பாமல் இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று நம்பவில்லை. இப்படியே அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டு அவரை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் செய்த தவறுகளை அவர் சுட்டிக்காட்டி கண்டித்ததின் நிமித்தம் அவர்களுக்கு கோபம் அதிகமாகி இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். உண்மையை உணரவில்லை. இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ருசி பார்க்க மாட்டான் என்று சொன்னதும் ஆபிரகாம் ஐயா முதற்கொண்டு மரித்து போனார். பரிசுத்தவான், அவர் ஆதிகால பிதா, அவரும் மரித்து போனார். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன மரணத்தை ருசி பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார் என்று கோபம் கொண்டு ஆண்டவரை பார்த்து கல்லெறிவதற்கு, தேவாலயத்தில் இருந்த யூதர்கள் செய்த காரியம் இது. கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் கர்த்தர் மேல் எறிவதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் எறிவதற்கு. எதிரிகளோ புறஜாதியானரோ புற மதஸ்தர்களோ அங்கு வரவில்லை. யூதர்கள் தேவாலயத்தில் மிகப்பெரிய ஸ்தானத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் தான் கர்த்தருக்கு இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உணர்வு இருந்திருக்கிறது இவர்களுக்கு. எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக் கொண்டு அநியாயமும் அக்கிரமும் நடந்து கொண்டு மிகுந்த பாவத்தில் மிதந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. அதாவது அந்த காலத்திலும் இருந்தார்கள், அதே போல இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். புறஜாதியாரிடத்திலும் இல்லாத பாவங்களையும் சேர்த்து செய்கிறீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டார். வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனங்கள் எவ்வளவாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்கள் வசனத்தை பெறாதவர்களை விட, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளாதவர்களை விட இவர்கள் அதிக அக்கிரமம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று சொல்லிய வார்த்தை இன்றும் அது அப்படியே நடந்து கொண்டிருப்பது மிக அவமானத்துக்குரியது மனித இனத்திற்கே. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் செய்வது மகா பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் வாழ்க்கை ஒரு முறைதான். அநியாயமும் அக்கிரமமும் செய்தால் அதனுடைய விளைவை நாம் தான் சுமக்க வேண்டும். மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல, அது வாழ்க்கையின் தொடக்கமா இருக்கிறது. அதை உணர்ந்து கர்த்தருடைய ஜனங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தாழ்மையான கருத்து. மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது, இப்படியே நான் வாழ்ந்து விட்டு போய்விடுவேன், எங்கே போய்விடுவோம் என்பதுதான் கேள்விக்குறி. எங்கே போய்விடுவோம், பின்பு என்ன செய்ய போகிறோம், எப்படி அனுபவிக்க போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. எங்கே போக போகிறோம் என்பதை இவ்வுலக வாழ்க்கை தான் நிர்ணயிக்க போகிறது. இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கைதான் நாம் போகும் இடத்திற்கு சாவியா இருக்கிறது. எந்த சாவியை எடுக்கிறோம், எந்த இடத்திற்கு போய் திறந்து போக போகிறோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. சாவியை கர்த்தர் நம் கரங்களில் கொடுத்து விட்டார். பரிசுத்தமாய் வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் பரலோகத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து நடந்தால், பரிசுத்த வாழ்வை மேற்கொண்டால், அங்கு போய் நான் ஊழியக்காரர் என்றும் போதகர் என்றும் எந்த சாக்கு போக்கும் சொல்லிக் கொண்டு நம்முடைய இவ்வுலகத்தின் கார்டுகளை காட்டிக்கொண்டு பரலோகத்தில் நுழைய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நம்மேல் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஏற்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானஸ்தானமும் அபிஷேகமும் பெற்றால் ஒழிய அங்கு போய் சேர முடியாது. அதற்கேற்ற பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம். ஒரு 10 வருடம் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திற்கு எவ்வளவாய் பயந்து செயல்படுகிறார்கள் மனிதர்கள். 1 வருடம் 2 வருடம் செய்தால் கூட, ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள். விக்கிரகாராதனை செய்ய சொன்னால் கூட செய்வார்கள், கிறிஸ்தவர்களே கூட. வேலை செய்கிறோம், என்ன செய்கிறது, அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதை செய்கிறோம். எவ்வளவு முட்டாள்தனமான செயல் இது. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அவ்வளவு பயப்படுவார்கள். ஆனால் நம்மை படைத்த தெய்வத்திற்கு, சிருஷ்டி கர்த்தாவுக்கு, சர்வலோகத்தின் அதிபதிக்கு, நம் ஜீவனை கையில் வைத்திருக்கிறவருக்கு அவரிடத்தில் பயம் இல்லை. இது எவ்வளவு மோசமான காரியமா இருக்கிறது. நாம் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஞானமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாய் மனம் திரும்புவோம். வாழ்க்கை ஒரு முறைதான், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் இருந்த யூதர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவர் உண்மையை சொன்னார், அதை புரிந்து கொள்ள இவர்களுக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை. அதனால் அவரை கல்லுகளை எடுத்து அடிக்கப் போகிறார்கள்.
கர்த்தர் அந்த இடத்திலிருந்து மறைந்து கடந்து போனார், தேவாலயத்தை விட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:59 மறைந்து என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறைந்து என்றால் அவர்கள் முன்பாக நின்று கொண்டே இருந்து சட்டென அவர் மறைந்து விட்டார். அவருடைய உருவம் மறைந்து விட்டது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி நடந்தது. இது கர்த்தருடைய ஆவியானவரின் செயல். மனோரா குத்து விளக்கின் இருக்கிற மத்தியில் இருக்கிற அந்த விளக்கு தண்டு அதற்கு ஊமையாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்தான் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்கிறவர். ஒரு ஊழியக்காரர் மேல் அவர் வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவங்களை பார்த்தோம். பரிசுத்தவான்கள், வேதாகம பரிசுத்தவான்களை குறித்து ஒவ்வொருவராய் சில ஆதாரங்களை நாம் பார்ப்போம். ஏனோக் ஐயா தன்னுடைய 300வது வயதில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் உயிரோடு சரீரத்தோடு பரலோகத்திற்கு எடுத்து சென்று விட்டார். கடைசி காலத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதலும் இப்படிதான் நடக்க போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரின், கர்த்தருடைய ஆவியானவரின் செயல்களாய் இருக்க போகிறது. இதுதான் செயல்கள் அவர்தான் செய்ய போகிறார். இதுவரை செய்தார், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார், இனிமேயும் செய்வார். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து இப்படியாக எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், ராப்சருக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் ஏனோக் ஐயாவை போல கர்த்தரோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள், ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வழி நடத்துதலின்படி அவரோடு பேசிக்கொண்டு பழகி கொண்டு தினந்தோறும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள், பழகி கொண்டு இருக்கிறவர்கள், உலகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள். அப்படி என்றால் உலக வாழ்க்கை மற்றவர்களோடு கலந்து பேசிக்கொண்டு உறவாடுவது போல அதையெல்லாம் மனிதர்களை விட்டு கர்த்தரோடு உறவாடி கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏனோக் ஐயா அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா ஐயா அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுவும் கர்த்தருடைய ஆவியானவரின் செயல்தான். எசேக்கியேல் ஐயா கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போனார். எசேக்கியேல் ஐயாவை தீர்க்க தரிசனம் பார்ப்பதற்காக அவரை கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார். ஒரு கரம் வந்து அவர் தலைமுடியை பிடித்து இழுத்து எடுத்துக்கொண்டு போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் கர்த்தருடைய ஆவியானவரின் செயலாய் இருக்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எசேக்கியேல் ஐயாவை எடுத்துக்கொண்டு போனார். தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டு போய் பரலோக காட்சிகளை காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பது கர்த்தருடைய ஆவியானவரின் செயல். இதே போல ஆகாப் ராஜாவுக்கு மழை வந்து 3.5 வருடத்தை எலியா ஐயா நிறுத்தி வைக்கிறார். ஆகாப் ராஜாவின் காலத்தில் எலியா ஐயா 3.5 வருடம் மழையை நிறுத்தி வைக்கிறார். அதன் பின்பு மேகங்களுக்கு கட்டளை கொடுக்க சொல்லுகிறார் கர்த்தர். அதன்படி எலியா ஐயா கட்டளை கொடுத்ததும் மழை வர தொடங்குகிறது. அந்த சமயத்தில் ஆகாப் ராஜா ரதத்தில் ஏறி, குதிரையை சுமந்து செல்கிற ரதத்தில் ஏறி அவர் போகிறார். அவருக்கு முன்பாக எலியா ஐயா ஓடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஐயா அப்பொழுது முதிர் வயதானவராக தான் இருந்திருப்பார். 40 வயதிற்கு மேற்பட்டவராக தான் இருந்திருப்பார். அப்படி இருந்தும் அவருடைய ஓட்டம் குதிரையின் விட வேகமாய் இருந்தது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. இது சாதாரணமாக மனிதனால் முடியாது. எந்த வயது மனிதனாலும் குதிரையை விட வேகமாக ஓட முடியாது. அப்படி இருந்தும் இவர் ஓடினார் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஆளுகை செய்து அவ்வளவு வேகமாக கொண்டு போனார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வோம். இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமானவைகளா இருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு ஐயா நடந்து போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக ரதத்தில் ஒரு மந்திரி போய்கொண்டிருக்கிறார். அவர் செல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு காரியம் நடக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் தான், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அதே போல பிலிப்பையா சேர்ந்து கொண்டு அந்த மந்திரியோடு பேசுகிறார். அந்த மந்திரியோடு பேசியதும் அந்த மந்திரி மனம் திரும்புகிறார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதும் அவர் மனம் திரும்புகிறார். இறங்கி போகும் வழியிலேயே இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பிலிப்பையா மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஆவியானவர் அவரை கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டு போய் விட்டார். அவர் அந்த இடத்திலிருந்து அவர் சரீரம், ஆவி ஆத்தும சரீரத்தையும் சேர்த்து அவர் கொண்டு போய் வெளியிலே வைத்து விட்டார். எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவரின் செயலாயிருக்கிறது. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறு பிள்ளைகள் கார்ட்டூன் பார்க்கும்போது திடீரென்று இங்கு தோன்றும், ஏதாவது ஒரு பொம்மை தோன்றும், அப்படியே மறைந்து போகும். இப்படியெல்லாம் டிஜிட்டலாக காட்டுகிறோம். சினிமாவில் இப்படியெல்லாம் காட்டுவார்கள். சில கார்ட்டூன்களில் இப்படியெல்லாம் காட்டுவார்கள். அது அவர்கள் கற்பனை அல்ல, நிஜத்திலும் இப்படி நடக்கும் என்பதை வேதாகமும் சொல்லுகிறது. அது கற்பனை உலகம். சினிமா, கார்ட்டூன் இவைகள் எல்லாம் கற்பனை உலகமா இருக்கிறது, டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம். ஆனால் இவைகளை மிஞ்சும் உண்மையான சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. அது நமக்கு அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. இது சத்தியம், உண்மை, மிகவும் அற்புதமானது. பொய்யும் மாயையுமான ஒரு கன உலகம்தான் பொழுதுபோக்கு காரியங்கள். அவைகள் ஒரு கனவுதான், தோன்றி மறையும், அவ்வளவுதான். ஆனால் நிஜ அனுபவம் என்பது வேதத்தில் தான் இருக்கிறது. அதன் அருமையை உணர நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். இப்படி வீடியோவில் வருவது போல நிஜமாகவே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கிறது, மனிதர்களுக்கும் நடந்திருக்கிறது. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நிகழ்த்தி காட்டுவது கர்த்தருடைய ஆவியானவர். நாம் கர்த்தருடைய ஆவியானவரின் வழி நடத்துதலில் நாம் நடக்கும் பொழுது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பெற்று நாமும் ஊழியம் செய்ய வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்த நிலையை அடைய வேண்டும். ஆவிக்குரிய பரிசுத்த நிலை இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று நினைத்து யார் நாம் முயற்சி செய்தாலும் அதற்கு முதல் தேவை தியாகமாயிருக்கிறது. நாம் கர்த்தரை மன வாஞ்சையோடு தேட வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமாய், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கீழ்ப்படிதலும், கர்த்தரை நேசிப்பதும், கர்த்தருடைய காரியங்களை விசுவாசிப்பதும் நமக்கு மிக மிக தேவையாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அதை விசுவாசித்து, அதை படித்து ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதோடு விசுவாசித்து நாம் ஒரு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும் நிலையை நம்முடைய ஆவி அடையும் பொழுது கர்த்தர் இந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அதனால் நாம் இதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். முக்கியமாக ஊழியர்கள் இந்த அபிஷேகம் இல்லாமல் நாம் பயனற்று போய்விடக் கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை சரியாய் செய்ய வேண்டும். நாம இதுதான் பரிசுத்தம், இப்படிதான் அப்படிதான் என்று நாம எதையும் நியமித்துக் கொண்டு இதை இப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், இதுதான் பரிசுத்தம் என்று பரம்பரையாக பழக்கங்களை கை கொண்டு பிறர் சொல்வதை கேட்டு எல்லாம் பரிசுத்தமாய் இருக்காது. மனிதர்களின் சட்ட திட்டங்கள் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலே மிக சரியானதா இருக்கும். தேவனுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நமக்கு எது பரிசுத்தம் என்று தோன்றுகிறதோ, நாம் இப்படிதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று மனிதர்களால் நியமிக்கப்பட்ட கட்டளைகளையும் சட்ட திட்டங்களையும் கடைபிடித்துக் கொண்டு இராமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, பரிசுத்த ஆவியானவரை கேட்டு அவருடைய வழி நடத்துதலில், ஏனென்றால் எந்த காலத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் எதுவாய் இருக்கிறதோ அதை தெரிந்து செயல்படுகிறவர்களே பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஒரே ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம். நாம் ஒரு பள்ளி ஆசிரியராய் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாம் ஒரு ஆசிரியர், நம்முடைய வகுப்பில் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய மாணவர்கள் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போமா?
அல்லது சரியான காரியங்களை அவர்களே செய்யும் பொழுது நம்முடைய கட்டளைகளை மீறி நாம் சொல்வதை கேட்காமல் இதுதான் சரி என்று அவர்களே ஒரு காரியத்தை செய்து வந்தால், ஒரு பாடத்தை நாம் படிக்க சொல்லுகிறோம், அதை விட்டுவிட்டு அவர்கள் இல்லை நான் இந்த பாடத்தை படிக்கிறேன் என்று படித்தால் நாம் என்ன சொல்வோம்? அவர்களும் நல்ல காரியம் தானே செய்கிறார்கள், வேறொரு பாடத்தை தானே படிக்கிறார்கள் என்று விட்டு விடுவோமா? நான் சொன்னதை நீ செய், ஏன் மீறுகிறாய் என்று கேட்போமா? யோசித்து பார்ப்போம். நிச்சயம் நாம் என்ன சொல்வோம்? முதலில் நான் சொல்வதை கீழ்ப்படிந்து செய் என்று நாம் சொல்வோம் அல்லவா? அதே போலதான் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று, அவருடைய விருப்பம் என்னதென்று, அவருடைய திட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று அவருடைய விருப்பத்தை அறிந்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களை கர்த்தருடைய பார்வையில் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்க முடியும். பரலோகத்தின் பார்வையில் அதுவே பரிசுத்தமா இருக்கிறது. நம் விருப்பத்திற்கு எது செய்கிறோமோ அதெல்லாம் பரிசுத்தமாகி விடாது. அதனால் தயவு செய்து இந்த காரியத்தை உணர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்வோம். நாம ஊழியம் செய்வதை விட அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து செய்கிற செயல்களே மிக சிறந்ததாய் இருக்கும். உதாரணத்திற்கு யாகேல் அம்மா செய்த செயல், சிசிராவை கொன்றது ஒரு சில மணி நேரம்தான். ஆனால் இன்று வேதாகமத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார். ஒரு சில மணி நேர வேலைதான் அவர் செய்தது. இன்றும் அவர் ஊழியக்காரியா இருக்கிறார். இது போல பல சம்பவங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். கொஞ்ச காலம் ஊழியம் செய்தவர்கள், கொஞ்ச நேரம் ஊழியம் செய்தவர்கள் கூட உண்டு. அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை செய்வதே சிறந்ததா இருக்கிறது. அதனால் தயவு செய்து கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்பட கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். அவருடைய பரிசுத்தத்தை வேண்டுவோம். அவருக்கு கனப்படுத்துவோம். அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி தாழ்மையோடு கர்த்தரிடத்துல சேர்ந்து பயபக்தியாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து நடுங்கி நம் வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.